மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய விளக்கம்தான் உலகத்திலே எல்லோரும் எடுத்து சொல்வோம் ஒரு சிறந்த ஒரு அழகிய விளக்கமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை நம்ம எப்படி நம்பணும்? ஒருவர் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்துல கேட்கிறார், அல்லாஹ் அரிசில் அமைந்திருக்கிறான், அர் ரஹ்மானு அலல் அர்ஷிஸ்தவா, அளவற்ற அருளாளன் அரிசின் மீது அமைந்திருக்கிறான் என்று குர்ஆனில் வருகிறது. அல்லாஹ் அரிசில எப்படி இருக்கிறான்? நாம சேர்ல உட்கார்ந்து இருக்க முடியா, குர்சியில, இது மாதிரி அல்லாஹ் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறார். இது குழப்பம் தானே. ஏன்னா இந்த கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, சஹாபாக்கள் யாரும் கேட்கல. அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னா இருக்கிறான், அவ்வளவுதான், அதோட முடிச்சுட்டாங்க. இப்ப ஆராய்ச்சி போகுது. வழிகேடு எப்படி வரும்னா, மார்க்கத்துல நமக்கு என்ன அறிவு மறைக்கப்பட்டிருக்கோ, கொடுக்கப்படலையோ, தேவையில்லையோ, அந்த மாதிரி விஷயத்துலதான் ஆராய்ச்சி பண்ணி வழிகேட்டுக்கு போவாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி வரும்போது இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அழகாக பதில் சொன்னாங்க. அல் இஸ்திவாவும் மாலூமுன், அரிசில் இருக்கிறான் என்பது தெரியும், அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்பது தெரியும். ஏன்? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று. எனவே அது தெரியும், அரிசில் இருப்பது என்று நமக்கு தெரியும். வல் கைஃபு மஜ்ஹூலுன், ஆனால் அல்லாஹ் இப்படித்தான் இருக்கிறான் என்ற அந்த விதம் தெரியாது. அல்லாஹ் நம்ம உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானா, சுப்ஹானல்லாஹ், அந்த ஆய்வு நமக்கு தெரியாது, அந்த விளக்கம் நமக்கு தெரியாது. வஸ்ஸுவாலு அன்ஹு பித்அத்துன், இப்படி கேள்வி கேட்பதே தவறு, இதுவே பித்அத். இப்ப இது மாதிரி அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்குன்னு வருது குர்ஆன்ல, நம்ம கண்ணு மாதிரி அல்லாஹ்வுடைய கண்ணு எப்படி இருக்கும் இப்படின்னு கேள்வி கேட்டா இது முட்டாள்தனமான கேள்வி தானே, இது தப்பான கேள்வி தானே. இப்ப அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கும், நம்ம கை மாறியா, அந்த கை மாறியா, இந்த கை மாறியா, இது ஆய்வா? இந்த ஆய்வு உனக்கு தேவையா? அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி பித்அத், புதுமை. இது நபி இடத்திலேயோ சஹாபாக்கள் இடத்திலேயோ இப்படிப்பட்ட கேள்வி உருவாகவில்லை. வல் ஈமானு பிஹி வாஜிபுன், ஆனால் இதை நம்புவது கடமை. இது விளக்கம் தெரியாட்டினாலும் நம்புறது கடமையா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லிட்டான் அரிசில இருக்கிறான்னு சொல்லி. நமக்கு தெரியலன்னு சொல்லி அல்லாஹ் அரிசில இல்லைன்னு மறுத்துட்டு போக முடியுமா? அதுக்கு ஏதாவது சுய வியாக்கியானங்கள் சொல்ல முடியுமா? அப்படியும் சொல்ல முடியாது. இதை நம்புவது கடமை, இதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுல தேவையில்லாம கேள்வி கேட்க கூடாது என்று மிகச்சிறந்த பதிலை இமாம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை